ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதிக அளவு நார்ச்சத்து, புரதச்சத்து, ஊட்டச்சத்து இருக்குது. அப்புறம் இது இதயத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்குது, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, கேன்சரை தடுக்குது. அப்புறம் முக்கியமாக இது அந்த காலத்தில் ராஜாக்கள் அதிகமாக இந்த ரைஸை தான் சாப்பிட்ருக்காங்க. இதில் நம்ம கஞ்சி எப்படி வைக்கலாம்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளர் ரைஸை நான் நைட்டே ஊற போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓவர் நைட் ஊற வச்சா தான் காலையில் அரைக்கக்குள்ளே சீக்கிரமாக அதை அரைக்க முடியும். ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசி நல்லா கழுவிட்டு குடி தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். ஏன்னா இந்த ஊறின தண்ணியிலே நம்ம அரைச்சி கஞ்சி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை இப்போ தண்ணி இல்லாமல் அள்ளி மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ரைஸ் அதில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பல்ஸ் விட்டுக்கலாம், குறப்பாக பல்ஸ் விட்டுக்கலாம். பாருங்கள், குறப்பாக 2 பல்ஸ் விட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நொய்யாக எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கஞ்சி குடிக்கக்குள்ளே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ கஞ்சி பண்ணுற அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசி ஊறின தண்ணியும் அதில் சேர்த்துட்டு இந்த 1 டம்ளர் ரைஸ் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு 4 டம்ளர் 5 டம்ளர் கூட தண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அப்போ தான் குடிக்கிற பதத்துக்கு அது வெந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். அதில் ஊற வச்ச தண்ணி முக்கியமாக அதில் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து தான் 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு நொய்யாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளறிட்டு எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நொய்யாக இருந்தால் தான் கஞ்சி குடிக்கக்குள்ளே அந்த ஒன்றும் பாதியமாக சாதம் இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எடுத்து காமிக்கிறேன். இந்த இந்த பதத்தில் அரைச்சிக்கிங்க. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் இந்த கஞ்சியில் சேர்த்துக்கலாம். கஞ்சி பண்ண போகிற அந்த ரைஸில் சேர்த்துக்கலாம். இல்லை 1 by 1 சேர்க்குறேன். இதில் பிங்க் சால்ட்டு சேர்க்குறேன். இந்த பிங்க் சால்ட் நல்லாவே உப்பு எடுத்து கொடுக்கும். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். ஸ்டவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டேன். இதில் 4 விசில் 5 விசில் விட்டுட்டு கஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கஞ்சி ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ளே அதில் உருண்டையாக ஒரு இடத்துல இருந்தது. அது இப்போ கரண்டி வச்சு இப்படி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி இருந்தால் அப்படி மசிச்சிக்கிங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கஞ்சியை பவுல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு ஹெல்த்தி கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதனோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். உங்களுக்கு மிளகாய் பிடிக்காது, காரம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டா தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்க முடியும். பாய் பாய்.